கமருதீன் மச்சான். ஹாய் கனி. மத்தவங்கள ஜெயிக்க வைக்க வந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் நீயா இல்ல டைட்டில் வின் பண்ண போற மெயின் கேரக்டர்? வழக்கமாக 75 நாளுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து யாரையாவது ரிலேட்டிவ்ஸ் உள்ளே விடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 நாள் முடிஞ்ச உடனே விட்டாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து சுவாரஸ்யமே இல்லை இவங்க பண்ணுற கேமில். அதனால் வந்து எதையாவது ஒன்று வச்சு கொளுத்தி போடுவோம் ஏற்றி விடுவோன்றதுக்காக கொண்டு கொடுத்துட்ருக்காங்க. எதெல்லாம் சொல்லிட்டு போனோம் அதெல்லாம் செய்யல. இந்த ஷோல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும்னா லைஃப்ல நீங்க எங்க காட்ட போறீங்க? ஆல்ரெடி சண்டே எபிசோட்லேயே வந்து விஜய் சேதுபதியை கூப்பிட்டு தனியாக வந்து பிரஜனுக்கு சொல்லியாச்சு. அதனால தான் பிரஜன் கொஞ்சம் அடங்கி இருக்காரு. கம்புகன் கீழ் தான் நேரம் சரியாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து அரோரா, ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கமும் ப்ளே பாய் மாதிரி. கமருதீன் வந்து போன சீசன் விஷால் மாதிரி அவன் தான் வந்து 2 பேரையும் வச்சுட்டு இருந்தான். இந்த பக்கம் ஒரு பொண்ணு அந்த பக்கம் ஒரு பொண்ணுன்னு வச்சு பார்த்துட்டு இருந்தான். அவனை மாதிரி தான் இவனும் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கு இதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது. அந்த பொண்ணுங்களும் வந்து அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு தெரியல, ரொம்ப வளைஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அவருடைய ஃப்ரெண்டு வந்து அடுத்த 50 நாளைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைப் உச்சத்துல இருக்கணும். அதுக்கு நடுவுல எஃப்ஜே இருக்கணும். இவன் சும்மாவே ஆடுவான். கொஞ்ச நேரம் சலங்கையை கழட்டி வச்சுட்டு இருந்தான். இப்போ வந்து காலைல சலங்கையை கட்டி விட்றாங்க. இவன் வந்து மறுபடியும் ஆடுவான். ரொம்ப கேவலமாக இருக்கும்.